வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அமெரிக்காவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சரோடு இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது பரபரப்படைந்திருக்கின்றன. எதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய களங்கள் வேறாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் பல ரகசியங்கள் பரிமாறப்பட்டிருக்கும், ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கும் என்பதுதான் இப்பொழுது பிரதானமாக இருக்கின்றன. தற்பொழுது உலக நாடுகளில் பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது ட்ரம்பை ஒரு சூப்பர் ஹீரோவாக வைக்கக்கூடிய களங்களைத்தான் பல நாடுகள் எடுத்திருக்கின்றது. இலங்கையை இப்பொழுது பார்த்து கொள்வீர்கள் என்றால் இலங்கையிலே ஹரிணி அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே தெரியும். கல்விக் கொள்கையில் அவர் எடுத்த முடிவு சரியானது அல்ல. சிங்களர்களுடைய கலாச்சாரத்தை சிதைத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் திட்டமிட்டு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வு நம்முடைய கலாச்சாரத்தையே பேரழிவுக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை மையப்படுத்தி அவருக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் பல விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அது ஹரிணி அவர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனம் வைக்கப்படுகிறது, ஆட்சி முறைமை மீது வைக்கப்படுகின்றது, அவருடைய இயலாமையின் மீது வைக்கப்படுகின்றது, தொடர் விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்றன. இந்த சூழல்தான் தேரர் ஒருவர் ஹரிணி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். அப்படி கடுமையான விமர்சனங்களை வைத்துவிட்டு அதன் பின்பு அவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்து தான் இங்கு நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதிருக்கிறது. இங்கு அனுரா அவர்களுடைய ஆட்சி அல்லது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகள் ஒட்டுமொத்தமாக சிங்களர்களுக்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாகவே தெரிகின்றது. அதுவும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை எங்களுடைய கலாச்சாரத்தை இடித்து பார்க்கக்கூடிய களத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் உண்மையாக இருக்கும் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இது அவருடைய நாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பதிவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் கடைசியில் குறிப்பிட்ட விடயம்தான் சற்று உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் எங்கள் நாட்டின் கலாச்சாரம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இங்கு இருக்கக்கூடிய கல்வி முறைமைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, இவைகளுக்கான ஒரு தீர்வை அமெரிக்கா தலையிட்டு தீர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் அமெரிக்காவை அணுக இருக்கிறேன் என்று அறிவித்திருந்தார். அப்படி என்றால் இலங்கையில் ஒரு தீராத பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய சட்டாம்பிள்ளையாக அமெரிக்கா இருக்கிறது என்பது சிங்களர்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த தேரருடைய கருத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தற்பொழுது இந்தியா அமெரிக்காவோடு நடத்தியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன? அதற்கு முன்பு இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த நெருடல்கள், அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஆசியா கண்டத்தில் தங்களுக்கான ஆதரவு நாடு என்கின்ற அடிப்படையில் இந்தியா இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இருந்தது. எனவேதான் எங்களுடைய நட்பு நாடு இந்தியா என்றும் எங்களுடைய நண்பன் இந்தியாவின் பிரதமர் என்றும் ட்ரம்ப் அவர்கள் பெருமைப்பட பேசிக்கொண்ட களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் தன்னுடைய அரசியல் களத்தில் தனக்கான சாதக பாதகங்களை அலச ஆரம்பித்தது. அப்படி சாதக பாதகங்களை அலசி பார்த்த பொழுது இந்தியாவை பொறுத்தமட்டில் நாம் ரஷ்யாவோடும் அமெரிக்காவோடும் ஒரு சேர இணைந்து பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றது. அதன் அடிப்படையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை பெறுவதற்கான களத்தை இந்தியா ஒப்பந்தம் போட்டு எடுக்கிறது. இது அமெரிக்காவிற்கு கடும் சினத்தை கொடுக்கிறது. எனவே இந்தியாவிற்கு எதிரான வரி சார்ந்த விடயங்களில் அமெரிக்கா தீவிரம் காட்டத் தொடங்கியது. தற்பொழுது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு 75% வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் இருக்கின்றன. இன்னொரு செய்தி வேறொரு கோணத்தில் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவிற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்றும் அந்த கடிதத்தில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு
500% வரி விதிப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படியென்றால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய இக்கட்டை கொடுக்கக்கூடிய களங்களை ட்ரம்ப் எடுப்பதற்கு வேகம் கட்டிவிட்டார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பதிவு. இந்த சூழலில்தான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான அழுத்தங்களை அடிக்கடி தன்னுடைய வார்த்தைகளில் அவர் பதிவு செய்து கொண்டு இருந்தார். நான் குறிப்பிடுகின்ற விடயம் இந்தியாவிற்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிடக்கூடிய விடயத்தின் உள் அர்த்தத்தை மறைமுகமாக சொல்லக்கூடிய களங்களை எடுத்த நிகழ்வுகளையும் பார்த்திருக்கின்றோம். இந்த சூழலில்தான் ஈரானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம், இதற்கு ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய சூழல், அமெரிக்கா ஈரானை எதிர்க்கக்கூடிய சூழல், இப்படிப்பட்ட சூழலில் ஆசியா கண்டத்தில் தனக்கான களம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா சீனாவிற்கு செல்வதற்கான களங்களை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில்தான் இந்தியா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய களம் அல்லது ராஜதந்திர நகர்வுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய களம் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையின் முதல் புள்ளியாகத்தான் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ என்பவரிடம் பேசி அது சார்ந்த பல நகர்வுகளை எடுத்துக்கொண்டாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஜெய்சங்கர் அவர்கள் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் வழக்கம் போல சொல்லக்கூடிய ஒன்றுதான். நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் தொலைபேசியில். அந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், கனிமங்கள், அணு சார்ந்த விடயங்கள், பாதுகாப்பு, மருத்துவம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம் போன்றவங்களை குறித்தெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது என்கின்ற செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் இவைகள்தான் பேசப்பட்டனவா, அல்லது அமெரிக்கா இந்தியாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய கோபக்கணைகளை தீர்ப்பதற்கான களங்களை ஜெய்சங்கர் அவர்கள் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் வெளி விவகாரத்துறை அமைச்சரோடு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை மிக அமைதியாகவும் சுமூகமாகவும் முடிந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படியென்றால் அமெரிக்கா இந்தியா பொருட்கள் மீது விதிப்பதாக அறிவித்திருந்த 75% வரிகளை அது விதிக்காமல் தவிர்த்து விடுமா? இந்திய பொருட்களுக்கு இறக்குமதி செய்வதற்கு இருந்த சிக்கல்களை உடைத்தெறிவதற்கான களத்தை அமெரிக்கா திறந்த வெளிக்களமாக மாற்றி கொடுக்குமா? இந்த கேள்விகள் தான் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த சந்திப்பு அதற்கான சந்திப்பா, அல்லது உண்மையிலே ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மட்டும்தான் பேசப்பட்டதா? பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் இன்னும் என்னென்ன கோணங்களில் பயணிக்கிறது என்பதை. நன்றியுடன் என்பா.